இன்றைக்கி நேற்று வியாழக்கிழமை நம்ம சாய்பாபாவுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா பால் பாயாசம் செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம் ஜவ்வரிசி, ஒரு 2 பாக்கெட் சின்ன பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். நல்லா ஒன்றாவே வேக போட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் கிட்டத்தட்ட ஒரு 5 பாக்கெட் பால் காயுது. அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா 35 பேர் சாப்பிட்ற பால் பாயாசம் ரெடி ஆகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ கிட்ட சர்க்கரை சேர்த்துருக்கேன். பால் காஞ்ச உடனே இந்த பக்கம் பால் காஞ்சி ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் சேமியா ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அரை வேக்காட்டில் ஜவ்வரிசி சேமியா போட்டோம்னா நல்லா மசிஞ்சு வெந்துடும். அதுக்கப்புறம் திராட்சை முந்திரி போட்டு பால்லே போட்டு, அதுக்கப்புறம் சேமியா ஜவ்வரிசி எடுத்து போட்டோம்னா சூப்பரான, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டிங்கன்னா கடைசியில் நல்லா சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு, பால் பாயாசம். அதுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி அன்னதானம் பார்த்திங்கன்னா புளி சாதம், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி அப்பாவுக்கு சாயப்பாவுக்கு அன்னதானத்துக்கு நம்மளால் முடிஞ்சளவு ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி பால் பாயாசம் ரெடி, எல்லோரும் ரெடி இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா, நம்ம சாயப்பா கோவிலில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை பூஜைக்கு அன்னதானம் பார்த்திங்கன்னா நான் பால் பாயாசம் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது 35 பேர் 30 பேர் சாப்பிடுவாங்க. 30 பேருக்கு புளி சாதம் செஞ்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இது வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பரான இன்றைக்கி அன்னதானம் ரெடி.